பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே குமாருக்கு கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப தடபுடலாக நடக்குது. அப்போ பழனியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, டே பழனி பேசாமல் நீ கல்யாண வேலையை பார்த்துட்டு இங்கே இருடா, ஏன்டா பாண்டியனுக்கு வந்து கூலிக்கார மாதிரி அங்கேயும் அலைஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கை கொடுக்கணுமா சொல்லுங்கள் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கைலாம் கொடுக்கறதுக்கு வேறு ஆள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் நீ இருந்த அப்படின்னு சொன்னால் அவங்க பந்தல் போடுறது வைக்கிறது தோரணங்கள் கட்டுறது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. அதை பற்றி எனக்கு என்னென்னே தெரியும் அப்படிங்கிறாரு. டேய் யாருக்குமே அதை பற்றி தெரியாது, உட்காந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வேலை ஒழுங்காக நடக்கும். வீட்டில் உள்ளவங்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி நான் மச்சான்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. யார் நீ நம்ம வீட்டு வேலையை செய்ததுக்கு நீ அவன்கிட்ட போய் பாண்டியன்கிட்ட போய் அனுமதி வேணுமா? அப்பேற்பட்டவனே வேலை பார்க்கணும் வெளியே போடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்லுறாரு, அவன் திருந்தவே மாட்டான், அவனை விடு அப்படிங்கிறாங்க. டேய் பழனி இந்த கல்யாண வேலையாக நீ நின்று தானடா செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் நான் செய்ய தயாராக இருக்கேன், மச்சான்ட்ட சொல்லிட்டு வராட்ட எப்படி? அவர் இனி ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு அனுப்புனார், திடீர்னு வந்து இனியே கல்யாண வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் வைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாரு நாள் வைக்க போகிறவங்க சரியா, நாள் வச்ச முன்னாடி நாள் வச்சதுலேருந்து ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்படிங்கும்போது வேலை ரொம்ப நெருக்கடியாக இருக்கும்டா, அதான் நீங்கள் கூப்பிடுதாங்க இன்னும் உங்கள் அண்ணம்மா 2 பேரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதாதா, இப்போ ஒன்றும் இல்லை நான் மச்சான்ட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. உடனே மச்சான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தலைவர் என்ன செய்ய போகிறாரு, தோரணம் கட்ட போகிறாரா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க மச்சான், கரெக்டாக சொல்லிட்டீங்க, தோரணம் கட்டுறதை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் சின்ன பிள்ளைடா நீ தோரணம் கட்டுறதை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் வீட்டில் உள்ளவங்க வந்து பார்த்தா தான் ஒழுங்காக வேலை செய்வாங்களாம், எங்கள் அண்ணன்மார் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் நொண்ணமார் சொல்லிட்டாங்களா? சரி அப்போ உன் வேலையை கடையில் யார் செய்வா, அப்போ உனக்கு போல வேறு ஆளாக வேலைக்கு வச்சுக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. மச்சான் பொழப்புக்கு முன்னாடி போட்டுறாதாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல ஒழுங்காக வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடை வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் கேட்குறாரு அவங்க அம்மாட்ட, யார் பழனி வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. இன்னும் வரலடா அவனுக்கு ஃபோன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் எங்கடா இருக்கேன், மச்சான்ட்ட சொல்லிட்டு வரேன்னு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. மச்சான்ட்ட சொன்னேன், நீ போனா கடைக்கு வேற ஆளை வேலைக்கு வச்சுட்டுமான்னு கேட்காரு அப்படிங்கிறாங்க. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னத்தா வரானா வரலையாமா ஆமாவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வந்துட்டுருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் துறைக்கு வந்து காரு தான் அனுப்பணுமா, இல்லைன்னா அவன் ஓட்ட பைக்கில் வருவானா அந்த பாண்டியன் பைக்கில் அப்படிங்கிறாங்க. வருவான்டா விடுறா, கல்யாண வேலை அவன் வரலன்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் ஆள் இருக்கேன், எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் வச்சிட்டிங்களா பரவாயில்ல, இப்போ 4 தானே வைக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே தரப்புல வேலை நடந்துட்டு இருக்கும்போது ராஜோட அம்மாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏற்கனவே பொண்ணு பார்க்க போகும்போது நகை போட்டு போகல அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்காரர் கேட்டார். இப்போ வந்து நம்ம நகையை போடாமல் இருந்தோம்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களா, இந்த நகை எப்படி நீங்கள் ராஜிட்ட கொடுக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி பிரச்சனை வருமே. நம்ம வீட்டுக்காரர் சும்மா இருந்தாலும் குழந்தை ரொம்பவே கோவப்படுவார், என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. இவங்க முடிச்சுட்டு பார்த்தோன்னே மாறி கேட்குறாங்க ராஜோட சித்தி. உடனே என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, குமாருக்கு கல்யாணம் நாளைக்கு போகிறோம்னா அதை நினச்சி தான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் வழக்கம் போல் நடக்குமாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நகையை வந்து ராஜிட்ட கொடுத்துட்டு உனக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில் நகை போடலாம் வைக்கணும்னு சொல்லுவாங்களே என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி என் நகையை தூக்கி போட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ராஜோட பாட்டி சொல்லிட்டாங்க, என் கூறு கட்டவளை உன் நகையை அன்றைக்கி 2 செயினை போட்ட அன்றைக்கி ஒன்றும் சொல்லலை, நாள் வைக்கிறதுக்கு அவளை நகையும் போட்டான்னா நம்ம வீட்டில் தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன இது வேறு இருக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க, ராஜிட்ட இப்போ மட்டும் நகையை வாங்கி போட்டுக்கிட்டேம்மா, நான் பன்னெண்டு சொல்லி கொண்டு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை ராஜிட்ட கொடுத்தது ராஜிக்கே இருக்கட்டும், என்றைக்குனாலும் அவட தானே நகை போக போகுது, அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்படி எப்படி தான் சமாளிக்க போகிறீங்க, இவ்வளோ நகையை டபார் நம்ம வாங்க முடியாதுல்ல, இவ்வளோ பணத்தை வந்து நம்ம வீட்டுக்கு தெரியாமல் எடுக்க முடியாதுல்ல, இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு உள்ள அப்படின்னு சொன்னால் நான் டபார்னு என் அக்கௌண்ட்டில் கிடக்கிற பணத்தை நான் எடுத்து தந்துடுவேன், என் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா கிடக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி. உடனே மாறி சொல்லியிருக்காங்க, ஆமாக்கா என் அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபா கிடக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா கிடக்கு, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நகை வாங்கிக்கிறோமா அப்படின்னு யோசிக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் இவங்க பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது, மாறி வாயேன் என் கூட வாயேன் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க கிளம்பி போகிறாங்க. சக்திவேல் பந்தல் போடுற இடத்துல நிற்காரு. உடனே என்ன நீ எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாறி கேட்குறாங்க, எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி வெளியில் பக்கத்தில் போனீங்கன்னா சொல்ல வேண்டாம், வெளியில் எங்கேயாவது போனால் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை குழந்தைனார பக்கத்தில் தான் போட்டி இருக்குது, கோயில் வரைக்கும் போய்ட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி நீ காரில் போய்ட்டு வாங்க, டிரைவர் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் நடந்தே போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. அண்ணி கல்யாண வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம நடந்து போனால் நல்லா இருக்காது, நீங்கள் முன்னாடி இங்கே நடந்து கோயிலுக்கு போவீங்க வருவீங்க அது வேறு புறம்,
ஏன்னா இப்போ கல்யாண வீட்டுக்காரங்களாகிட்டோம், எல்லோரும் நம்மளை உற்று நோக்குவாங்க. இவ்வளோ வசதி இருந்து நடந்துடாதுன்னு சொல்லுவாங்க. சரி வராது. நான் ஒன்று செய்கிறேன், கார் டிரைவர் அனுப்பிவிடுங்க, நீங்கள் போய்ட்டு வந்துங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணன் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ஆட்டோ வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆட்டோ வர சொல்கிறாங்க. நேராக ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டு நேராக பஜாருக்கு போகிறாங்க. தம்பி நீங்கள் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக போகிறாங்க. போய் ஒரு கவரிங் கடைக்கு போகிறாங்க. கவரிங் கடையில் போய் நகையை எடுக்கிறாங்க. உடனே என்னென்ன நகை இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காக்கா அப்படிங்கிறாங்க. ராஜம்மா அப்படி கண்ணை மூடி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இந்தந்த நகைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கவரிங் நகையை பூரா எடுக்காங்க. எடுத்து சரிட்டு இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்போ தான் சிரிக்கிறாங்க. நல்ல வேலை இதையாவது யோசனை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, இல்லைன்னா வந்து நம்ம நாளைக்கு அன்றைக்கி வந்து அவங்ககிட்ட படாப்பட்டிருப்போம், ஏன்னா சரி வராது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே ஆட்டோக்காரன்ட்ட எவ்வளோ காசு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பஜாருக்கு தானே போனாங்க அப்படிங்கிறாங்க. நீ கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ ஆட்டோக்காரங்க போயிடுறாங்க. அண்ணி நீங்கள் கோயிலுக்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பஜாருக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லி ஆட்டோக்காரன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை பஜாருக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம், அதான் மறந்து சொல்லியிருப்பான் அப்படிங்க. அப்படியா, அந்த பையன் அப்போ கோயிலுக்கு போனது வாங்கலையே, ஆட்டோ வந்து பஜார் வரைக்கும் போனது தானே காசு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னடி மாற்றி மாற்றி பேசுகிற அப்படிங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். கோயிலுக்கு போனதுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், அவன் பஜாருக்கு போனதுக்கு மறந்து போய் விட்டான் போல், அதான் அவங்ககிட்ட வாங்கியிருப்பான் அப்படிங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு கதையாக தம்பி விடு, பந்தல்லாம் ஒழுங்காக போட்டாங்களா வழியே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ரேடியோ செட்லாம் கொண்டு வைக்க சொல்லு அப்படிங்கிறாண்ணே. நாள் வைக்கிறதுக்கு வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஏற்றுக்கிட்டு பாண்டியன் நம்மளை என்னெல்லாம் கடுப்பு கிளப்புனா நம்மளும் கடுப்பு கிளப்புவோம் அப்படிங்கிறாங்க. சரியாக சொன்னீங்கண்ணே, சரியாக சொன்னீங்க. நம்ம வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டதே அவனுக்கு குழப்பா போச்சு. கைப்பிள்ளைக்கு இப்படியே வேலையாக இருக்குது, நம்ம வந்து இதை செஞ்சுருவோம்ண்ணே. நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இருந்து சவுண்டு அலறணும். அங்கே 3 ஸ்பீக்கர் அங்கே பார்த்து வைக்க சொல்லிடுவோம்ண்ணே, பெரிய ஸ்பீக்கர் அலறட்டும், அவன் தூங்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. செய்யடா தம்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரேடியோ செட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு இறக்குறாங்க. எல்லா பாக்ஸையும் அங்கே திருப்பு அப்படிங்கிறாங்க. அண்ணா இவ்வளோ பாக்ஸை திருப்புனா அந்த வீட்டில் இருக்க முடியாதுண்ணே, ரொம்ப அலறும்ண்ணே, வீட்டில் குடியிருக்க முடியாது, வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டேன் அண்ணே, வந்துட்டு டியூப்லைட்டுக்கெலாம் இருக்குது, ரேடியோ செட்லாம் இருக்குதுன்னு உருக்கிட்டாங்கன்னா சரி வராதுண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணா அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் இருக்கானுவோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருக்குனாலும் எத்தனை லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. அண்ணே கிட்டத்தட்ட அது ஒரு 6-7 லட்ச ரூபாய்க்கு சரக்குண்ணே எல்லாத்தையும் சேர்த்து அப்படிங்கிறாங்க. 7 லட்ச ரூபாய்க்கு நான் 10 லட்ச ரூபாய்க்கு இப்போ காலி செக்குமே தந்துட்டா நீ வேணா 10 லட்ச ரூபா நிரப்பிக்கிறதே, இல்லை நான் நிரப்பி தரணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. பார்த்துக்க, உனக்கு என்ன டேமேஜ்னாலும் தர வேண்டியது நான் பொறுப்பு, இங்கே பொறுப்பு சரியா, எங்கள் வீட்டில் இருக்க ஒரே பிள்ளைக்கு கல்யாணம் ஹோன்னு நடத்தணும் அப்படிங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெட்ரோல் ஒன்று இல்லைண்ணே, அது லவ் மேரேஜ் பண்ணாலும் உங்கள் பொண்ணு தானே அப்படிங்க. இல்லை நான் தேவையில்லாத வேலை, நான் சொல்லுறது மட்டும் செய், உனக்கு பணம் தரமில்ல அப்படிங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை போகிறாங்க, திருப்பிடுறாங்க. திருப்பிட்டு பாட்டை போடு அப்படிங்கிறாங்க. பாட்டை போடுதாங்க, வீடு பயங்கர சவுண்டில் அலறுது. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் பெட்ரூம்லேருந்து ஓடியார். என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்காரு. பாக்ஸில் அவ்வளோ சவுண்டாக கேட்கு. உடனே கோமதி கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சவுண்டு அவங்க அண்ணா மாதிரி வச்சுருக்கானோ, வார கோபத்துக்கு அப்படிங்கிறாங்க. கல்யாணம் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் தெரியுது, நானும் சரி கல்யாணம் முடிக்க போகிறான் அந்த பையனுக்கு, சரி அவனும் ரவுடிசம் பண்ணிட்டு உடக்கையும் தைக்கலாம் அதே கிடந்தான், ஏதோ ஒரு கல்யாணம் முடிச்ச பிறகு பக்குவமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் மூச்சு கட்டாமல் இருக்கேன். இவ்வளோ பாக்ஸ் இங்கே திருப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் தானேங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் நாளைக்கு நாளைக்கு போகிறாங்க, இன்னையிலேருந்தே பாட்டு போடுதான், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கல்யாணம், அவங்க அண்ணன் பாக்ஸ் எடுக்க சொல்ல மாட்டான், ஒரு வாரத்துக்கு இப்படி படிக்கும், இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்று எங்கே சரியாக இருக்கும், அங்கே கதவை அடைப்புன்னு சொல்லிட்டு எல்லா கதவையும் அடைச்சிடுறாங்க. அப்படியுமே உள்ளே அதிருது. உடனே பாண்டியன் சொல்கிறார், இப்படியே கதவை அடைச்சிட்டு எப்படி கோமதி ஒரு வாரத்துக்கு இருப்பியா அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்ய, எதிர்த்து வீட்டில் கல்யாணம், நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வீட்டில் கல்யாணம் போது நீங்கள் அப்படி தானே பாக்ஸ் வச்சாங்க பாட்டு போட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பாக்ஸ் வைக்கல நாங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் செஞ்சதை அவங்க டபுளாக செய்கிறாங்க, வேறு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, நாங்கள் அன்னைக்கு ரொம்ப உங்களை தப்பாக நினச்சோம், ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கக்கா, எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, ரொம்பவே கடுப்பாக இருக்குது, இருக்கவே முடியல, பேசாமல் நீ என் கூட வந்து வேலைக்கு வந்துடுறியா, எங்கள் ஆஃபீஸர்லாம் நீ கிடையாது, நான் மட்டும் தான் எங்களை ஹெட் ஆஃபீஸர் இருப்பாங்கன்னா நீ பேசாமல் அங்கே வந்து சேரில் உட்காந்துக்கா அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் வரேன், வீட்டில் இருந்தால் எனக்கு பொச முட்டிடுவோம், அது போய் இவ்வளோ சவுண்டு கேட்டால் எனக்கே கடுப்பாகி நானே சண்டை போட்டுக்கூடாது, எங்கள் அண்ணன் கல்யாணத்தை நானே இதை எடுத்துன்னு இந்த மாதிரி ஆயிரும், அதனால் வந்து நான் அவங்க கூட வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கே போயிடுறாங்க. உடனே பாண்டியனும் கடைக்கு போயிடுறாரு, பழனி கடைக்கு போயிடுறாரு.
சத்தியம் கடைக்கு போயிடுறாரு. மதியம் கொஞ்சம் நேரம் கரண்டு போயிடுது. அந்த சூழ்நிலையில் காலேஜ் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்காரு கதிர். படுத்து கிடக்காரு. பயங்கரமான சவுண்டில் பாட்டை போடுதாங்க. பாட்டை கேட்டோன்னே என்னடா சவுண்டாக இருக்குன்னு வெளில வந்து பார்க்குறாரு. ஸ்பீக்கர் எல்லாம் வீட்டு வாசலில் இருந்து அங்கே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே சரியான கடுப்பாயிருது கதிருக்கு. ரேடியோ செட்டுக்காரங்க வாயா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பாக்ஸை அப்புறம் திருப்பி போய் இல்லைன்னா பாக்ஸ் ஒன்றும் இருக்காது கொளுத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விசேஷ வீட்டுக்காரங்க வந்து என்ன செலவானாலும் நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் கொளுத்துனேன்னா கூட கொஞ்சம் நான் கணக்கு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீயை போட்டு விட்டுருந்தாரு. பாக்ஸ் எல்லாமே எரிஞ்சது. உடனே ஏறா தீ வச்சா அப்படி இப்படின்ட்டு வரும்போது, அண்ணே எதிர் வீட்டில் அந்த பையன் தானே, நான் சொன்னேன் இந்த மாதிரி எது ஆனாலும் இந்த விசேஷ வீட்டுக்காரங்க தந்துடுவான்னு சொல்லிட்டு உடனே கொளுத்திட்டான் அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் விசேஷம் நடக்குது, அவன் என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ண, நான் உனக்கு என்ன அமௌண்ட்டு தரணுமோ தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இல்லைண்ணே பாண்டியனா ரொம்ப பழக்கம், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க வைக்காதீங்க, உங்களுக்கு வேணால் அவர் வந்து எதிரியாவோ மச்சினனாவோ இருக்கலாம், எனக்கு அவர் ரொம்ப பழக்கம், அதெல்லாம் செய்ய முடியாதுண்ணே, நீங்கள் சொன்னேன்னு சொல்லி தான் அங்கே வச்சேன். பாஸ்கோ நம்ம நீயா வந்து ஒரு ரேடியோ செட்டில் உள்ள பாஸ்கோ இது பேர் ரேடியோ செட் அந்த பாக்ஸை ஏன் அங்கே பாய்ச்சி வச்ச, அந்த சவுண்டு தானே அங்கே கேட்டிருக்கு, அதனால தான் அப்படி நடந்திருக்கு வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் போலீஸ் என் மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்க. உடனே சக்திவேலுக்கு இங்கே ரொம்பவே கடுப்பாகுது. சரி விடு, நான் பணம் வந்துடுறேன், வேறு ரேடியோ செட்டை வர சொல்லு, உனக்கு அதுக்கும் கமிஷன் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ரேடியோ செட்டை வர சொல்கிறாங்க. வந்தோடனே ரேடியோ செட்டை மாற்றுறாங்க. பாக்ஸை அங்கே பார்த்து திருப்பி வைக்காங்க. கதிர் அப்புறம் சவுண்டு கட்டணும் வெளியே வந்து பார்க்காரு. பாக்ஸ் இங்கே பார்த்து இல்லை, ரைட்டு திருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மறுபடியும் போய் தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மதியம் சாப்பிட்றதுக்கு பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது தான் பார்க்குறாங்க பாஸ்க்கு இப்போ ரேடியோ செட்டுடைய பாக்ஸு வந்து திரும்பி இருக்குது. ரைட்டு இப்போவாது புத்தி வந்தால் சரி தான், வீட்டில் குடியிருக்கவங்கள அந்தளவுக்கு இவங்க பாட்டு போடுதாங்க. நான் பாட்டு போடும்போது 2 குழாயை தாங்க பார்த்து வச்சேன், இவங்க டோட்டல் பாக்ஸை இங்கே பார்த்து வைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கமுதே கண்ணமாக இருக்கும், அறிவு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கல, வீட்டை பார்த்து பாக்ஸை வச்சுருந்தானே இப்போ திருப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி வைக்க வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது திருப்பி வைக்க வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ஓவராக சவுண்டு கேட்டுச்சு, கதிர் இருந்தாலும் பாக்ஸை பூரா கொளுத்தி விட்டான், அப்புறம் இதெல்லாம் அந்த பாக்ஸு பூரா எரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அவங்க வேற மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கோமதி உன் மோனுக்கு அறிவே இல்லையா, கல்யாண வீட்டில் வந்து தடுக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு போனா வச்சுட்டு போனா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கே கோவம் வருது, வயசு பையனுக்கு கோவம் வர்றதா, இந்த மாதிரி வந்து பாஸ்க்கு சவுண்டு ரேடியோ செட்டினுடைய சவுண்டு பூரா வீட்டுக்குள்ளே கேட்குது, அப்போ வந்து அவனுக்கு கடுப்பாகாதா, அவன் வந்துட்டான் நைட்டு பூரா அவன் வந்து கண் முழிச்சு வேலை பார்க்குறான், விடிய காலம் காலேஜ் போய்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறான், அந்த தூக்கமும் இவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறாங்க. சரி அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க. மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க. நம்ம செய்த பூரா பையன் செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தங்கமயில் பார்த்துட்டு, மாமா இதெல்லாம் தேவையான விஷயமா மாமா, இதெல்லாம் பண்ணலாமா வைக்கலாமா, ஒரு வீட்டில் வந்து விசேஷம் நடக்குன்னா இப்படி செய்வாங்களா வைப்பாங்களான்னு சொல்லி ஏற்றி விடுதாங்க. அதெல்லாமா நானும் சொல்லிட்டேன், ஆனால் வந்து அவனும் அப்படி தான்மா செய்வான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. கதிர் எந்திரிச்சு வந்துடுறாங்க. கதிர் தம்பி நீங்கள் செஞ்சது தப்பு, அது ஒரு விசேஷ வீடு, நம்மளுக்கு பிடிக்காட்டினாலும் மாமா எவ்வளோ வருத்தப்பட்டு தாங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே கூட கொஞ்சம் சவுண்டு கட்டினா இவரே கேட்டிருப்பார், எங்கள் அப்பா கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து சும்மையாவது ஏற்று பேசுவாங்க, கூட கொஞ்சம் சண்டை தான் வரும். இப்போ நான் கொளுத்தி விட்டேன், ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் வந்து வேறு ஒன்று வச்சு மாற்றி வச்சிட்டாங்களா, முடிஞ்சு போச்சா கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு தங்கமயில், எதுக்கு எடுத்தாலும் கூட பேசாத, அவன் ஒன்று செஞ்சிட்டான்னா அதை நம்ம வந்து காப்பாற்ற தான் பார்க்கணும். ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ கிளறி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுபோக கதிர் வந்து எதையாவது வேண்டாத செய்யாத ஆள் கிடையாது. அங்கே வந்து இப்படி பண்ணாங்கன்னா கடுப்புலாம் பண்ண தான் செய்வான். நானே பண்ணியிருப்பேன், என்ன கல்யாண வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன், அவன் பண்ணிட்டான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் பண்ணால் உன் வயசுக்கு பண்ணிட்டேன்னு என்கிட்ட கேட்பாங்க, இப்போ அவன் பண்ணதுனால நான் சமாளிச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, போலீஸுக்கு போனாலும் பார்த்துக்கலாம், வீட்டை பார்த்து பாக்ஸ் வச்சா எனக்கே ஓவராக தான் இருந்துச்சு, அவன் கொஞ்சம் வச்சு பையன் தான் கொடுங்க பார்த்துக்கலாம் அம்மையில், அப்படி அவன் ஓவராக பண்ணான்னா பார்த்துக்கலாம், நம்ம கல்யாணத்துக்காக அந்த பையன் நல்லா இருக்கட்டும் வைக்கணும்னு நினச்சிட்டு நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவன் வந்து வீம்புக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்துச்சா நம்ம அதை சம்மதிக்க முடியாது, கதிர் போனது இந்த விஷயத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே தங்கமயில் நினைக்கிறாங்க, நம்ம எதை சொன்னாலும் இங்கே வந்து புஷ்வான மாதிரிலாம் போகுது, இப்போதைக்கு நம்ம சைட்லேயே மாமா தலை வச்சு படுக்க மாட்டுறாரு அப்படின்னு நம்ம சொல்லதை கேட்டாருன்னா அந்த வீட்டில் ரணகலம் வரும். ரணகலம் வந்தால் இந்த ராஜியோ கதிரையோ யாரையாவது வீட்டை விட்டு அனுப்புவாங்க, ஆண்டிகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். அது பக்கம் அப்புறம் மயில் நீ தான் கூப்பிடுவாங்க, எதனாலும் நான் தான் செஞ்சு கொடுக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்லேயே நான் தான் பெரிய கெட்டாக இருப்பேன் அப்படின்லாம் நினச்சேனே, ஒன்றும் நடக்கலையே. அதுபோக ஹனிமூன் போகிறதுக்கு இவரும் அப்பாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்க மாட்டேங்கிறாரு. நம்ம வந்து
ஒரு பக்குவம் இல்லாத ஆட்களை கட்டிட்டோமோ, இல்லைன்னா நம்மளுக்கு சரியான துணையை நம்ம தேர்ந்தெடுக்கலையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க, ஏம்மா நீ வந்து சரியான ஆம்பளைக்கு தானே கட்டி கொடுத்தியா அப்படி முன்னாடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு என்னம்மா உன் மாப்பிள்ளை வந்து ஹனிமூனுக்கு போகணுன்னு சொன்னால் பதிலே சொல்ல மாட்டாரு, மற்ற ஆம்பளைலாம் ஹனிமூனுக்கு போகணுன்னா துடிப்பாங்க, நான் வரேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து ஹனிமூனுக்கு போகணுமான்னா எங்கள் அப்பாட்ட கேட்கணும், ஆத்தாட்ட கேட்கணுங்காரு. என்ன மாதிரி வீடு அப்படிங்கிறாங்க. நான் கேட்டு உனக்கு ரெடி பண்ணுறேன், இது என்ன இல்லைன்னா எனக்கு பணம் கொடுத்து போக வைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லாதம்மா அப்படிங்கிறாங்க. சரி டைலாக் மாற்றி பேசிட்டேன், நான் வந்து உங்கள் மாமனார்கிட்ட பேசிக்கிறேன், இல்லை உங்கள் மாமிகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சீக்கிரம் பேசி எங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிவிடுமா, இங்கே இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏற்ற வீட்டில் வேறு கல்யாணம், அவங்க ஒரு ரேடியோ செட்டை வச்சு இங்கே பூரா சவுண்டு பூரா வீட்டுக்குள்ளே தான் கேட்கு, வீடே அதிருதுமா, இருக்க முடியல. இவங்க வீட்டில் விசேஷம் நடத்தினாலும் இப்படி தான் போடுவாங்களாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதை வச்சே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இது தெரியும், இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து இங்கே பார்க்கும்போது தான்மா தெரியுது, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கம்மா, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் நீ எப்படியாவது சொல்லி பேசி எங்களுக்கு ஹனிமூன் போகிறதுக்கு வழி பண்ணி விடுமா அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து உங்கள் மாமனார்ட்டையும் மாமியார்ட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாக்கியம். இப்படி இருக்கும்போது குமார் கல்யாணத்துக்கு நாள் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்கிறாங்க. அப்போ கல்யாண கார்டையும் வாங்கிடுறாங்க. வாங்கி கல்யாண கார்டை பார்க்குறாங்க. அவங்க அம்மா கல்யாண கார்டில் பழனி பேர் இல்லை. உடனே கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்டா எனக்கு 3 பசங்கடா, ஒரு பையன் பேர் இல்லாமல் இருக்கடா அப்படிங்கிறாங்க. யார் பேர் இல்லை அப்படின்ட்டு சக்திவேல் கேட்குறாரு. நம்ம பழனி பேர் இல்லையாடா அப்படிங்கிறாங்க. நான் தான் போட வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு முத்துவேல். என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் அந்த பாண்டியன்கிட்ட போய் வேலை பார்த்துட்ருக்கான், அங்கே கூலி வேலை பார்க்காம அவன் தான் என் தம்பின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் அவன் கூலி வேலை பார்க்காம பார்க்கல, கூட பிறந்த பிறப்பு நீங்கள் போட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் போட முடியாதுமா அப்படிங்கிறாரு சக்திவேலு. ஏன்டா நானும் உங்களை பற்ற வயிற்றில் தானடா அவனையும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் அவனை பற்றி அவனுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குமா? எங்களுக்கு இருக்க வீம்புக்கு அவனுக்கு இருக்க மாட்டேங்குது. கூட பிறந்த எங்கள் தங்கச்சியை கூட்டி போயிட்டான் அந்த பாண்டியன்னு சொல்லிட்டு அவனே ஆகாது, அவன் முகத்திலே முடிக்கூடாதுன்னு இருந்துகிட்டு இருக்கும்போது அவன் தான் வேணும், எங்கள் அக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எங்களை அன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டு போனான் சின்ன பிள்ளையில். இன்னைக்கு வரைக்கும் அவன் கூட இருந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அவனை கூட்டி பேசிக்கிட்டு இருக்கியே வச்சுக்கிட்டு இருக்கியே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. பத்திரிக்கையிலையாவது எங்கள் விருப்பம் போட்டால் அவன் பேரை போடாமல் இருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாரு சக்திவேல். டே நீங்கள் உங்கள் கோவம் நியாயமானது, ஆனால் கூட பிறந்தவனே பேரை போடணும்னா எப்படிடா அப்படிங்கிறாங்க. பழனி பேரை போட சொல்லுவேன், அப்புறம் ஓடி போனோம் அம்மாவா கோமதி பேரை போட சொல்லுவேன், கோமதி பேரையே போட்டேன், அவன் புருஷன் பாண்டியன் பேரை போட சொல்லுவேன், இதெல்லாம் சரியாக வருமா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பிடிக்கலையோ அவங்க பேரை போட வேண்டிய நம்ம கடமைடா. நீ ராஜி கல்யாணத்துக்கு அவங்க பேரை போடலை, இப்படி போடாமே இருந்தால் நல்லது கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே அங்கே தான் இருக்குது, ஐய வீட்டில் ஏதாவது விசேஷம்னு நம்ம பேர் போடாமேடா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் எந்த விசேஷமும் நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓடுகாலியே, எல்லாம் ஓடி போயிட்டு யாருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணது மாதிரி அங்கே வீட்டில் இருக்குது. சரவணனுக்கு இப்போ தானடா வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணி கழிச்சான். அந்த பத்திரிக்கையில் வந்து நம்ம பேரை போட்டு அடிச்சிருப்பான், அது போக அடித்தாலும் நாங்கள் அடிக்க விட்ருவோமா அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம என்ன நினச்சாலும் நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் கோமதியும் அவன் புருஷனும் உங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ செய்யதான் செய்தாங்க. இந்த வீட்டில் விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நடக்கட்டுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லாதா, அதுக்கு மேலே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நடக்குது வேறுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுபோக எத்தனை வாட்டி நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்போம், ராஜி பண்ண கதைக்கு நாங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். என்ன அண்ணியும் அண்ணனும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாடு விட்டுட்டேன், இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும். அத்தா இதை பற்றி பேசாத, அவன் பேர் போடலை விட்டுரு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பழனி வந்துடுறாரு. வந்து அத்தா பத்திரிக்கையா உண்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை பார்க்குறாங்க. பத்திரிக்கையில் பார்க்கும்போது பழனி பேர் இல்லை. அப்படி பழனி அழுதுடுறாரு. அழுதோடனே ஏன்டா அழுகுற அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தா உன் வயிற்றில் நான் பிறக்கலையா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஒன்றும் இல்லையடா நீ என் பையன்தான்டா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான்டா போடலை, நீ வந்து அந்த பாண்டியன் கடையில் வேலை பார்க்குறதுனால கூலிக்காரன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு போடலை, நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருக்குல்லடா, நீ பேசாமல் இங்கேயே இருந்துடா, ஏற்று விடுதானடா உங்கள் அக்கா வீடு, உடையில் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் வெளியில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லாத்தா என் பேர் போடனாலும் சந்தோஷம்தான், எங்கள் அண்ணன் தானே இல்லைன்னு ஆயிடாதுல, அவனுக்கு கல்யாணம் முடியட்டும், நான் அவனுக்கு சித்தப்பன் தானே, அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு நான் தாத்தா தானே, இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு. அழாதடா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச சரி தான் சந்தோஷம்தான் அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. அதெல்லாம் முடியுண்டா யார் தடுத்தாலும் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வீட்டில் போய் அழுகுறாங்க. அழுதோடனே கோமதி கேட்குறாங்க, ஏன்டா அழுதுட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க, நாளைக்கு நாள் வைக்காங்க,
ஆனால் வந்து பத்திரிக்கையில் என் பேர் போடலைக்கா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாக்கா என் பேர்லாம் போடலை, நான் வந்து அம்மா வயிற்றில் பிறக்கலையா நீனும் பிறக்கலையா அப்படின்னு சொன்னால் 2 பேருமே அழுதாங்க. இவங்க 2 பேரும் அழுத பார்த்தோன்னே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அத்தை என்னாச்சு சித்தப்பா, என்ன சித்தப்பா ஆச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மயில் முடிச்சிட்ருக்காங்க. என்னாச்சு இவங்க 2 பேரும் அழுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தெரியாமல் அவங்க வராங்க. அத்தை சொல்லி தொலைங்களேன் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை குமாருக்கு நாளைக்கு நாள் வைக்காங்கல்ல கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க, அவங்களுக்கு கல்யாணம் வச்சா அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது நினச்சி நீங்கள் அழுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் இல்லடி, அந்த பத்திரிக்கையில் என் தம்பி பேரும் என் பேரும் போடலை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை அதை எப்படி போடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நாங்கள் அவங்க கூட தானே பிறந்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், அவங்க உங்களை கூட பிறந்தவங்களாவே நினைக்கல. என்ன பெத்த பொண்ணு ராஜி பேரே போடலை. அப்படி இருக்கும்போது வந்து கூட பிறந்த தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் போடுவாங்களா, விடுங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறியோ அதுவும் உண்மை தானே, அதான் யோசிக்கலையே, ராஜி பேரை போடலைன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலையே, இன்னொரு வாட்டி நான் பத்திரிக்கை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சித்தப்பா இப்போ தான் ஃபீல் பண்ணீங்க மறுபடியும் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எப்படினாலும் அது எங்கள் வீடு தான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பத்திரிக்கை பார்க்குறாங்க, ராஜி பேரும் இல்லை. உடனே பழனிக்கு சரியான போகிறது. அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாரு சக்திவேல். நல்ல பேசுகிறேனே வாயி, நாளைக்கு உங்களுக்கு நாள் வைக்க எல்லோரும் அவனை ஆசீர்வதிக்கணும், குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். ஆனால் நீ வந்து இந்த வீட்டில் பிறந்த பிள்ளை ராஜி பேரை எப்படி நீ போடாமல் இருக்கலாம், அது என் மோக பேர் போடாமல் எப்படி போடாமல் இருப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. டே கடுப்பு கிளப்பிற அதை பேர் அப்படிங்கிறாங்க. நான் போதான் போகிறோம்னே, இங்கே இருக்க போகிறதில்ல. ராஜி பேரை என் பேர் போடாட்டும் ராஜி பேர் போட்டுட்டு நானே, அக்கா பேரும் போட வேண்டாம் என் பேரும் போட வேண்டாம். எங்கள் 3 பேரையும் நீங்கள் வந்து உண்மையிலே தலைமொழிக்கிட்டீங்களாண்ணே. ஏதாவது கோவத்தில் வாய் வழியாக பேசுகிறீங்க, மற்றபடி நாங்கள் உறவு தான் நினச்சிட்டு இருந்தேன், என்னென்ன எப்படி பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ராஜி உன் பேரும் இல்லைப்பா, கவலைப்படாத, சித்தப்பா வந்து கல்யாணம் முடிக்கும்போது வந்து உன் பேரை என் மகான்னு கண்டிப்பாக நான் போடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க. டேய் என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் கல்யாணம் முடிக்கக்கூடாதாக்கா, கல்யாணம் முடிக்கும் போது எங்கள் அண்ணன்மார் பேரும் போடுவேன், எங்கள் அக்காங்கிற பேரை உன்னையும் போடுவேன், என் அண்ணன் மகான்னு சொல்லி ராஜி பேரையும் மருமகமாருன்னு அவ்வளோ ஒரு பேரும் போடுவேங்க்கா, மச்சான் பேரையும் விட மாட்டேன், அவர் தான் சிறப்பு விருந்தினருங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தப்பா இதுக்காவது நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா நீங்கள் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க. இவ்வளோ வயசில் யார் சித்தப்பாவுக்கு பொண்ணு கொடுப்பா, சித்தப்பாவுக்கு தான் அங்கங்கே நிறச்சிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க. மயில் கொஞ்சம் வாயை வச்சு அடக்கிக்கிட்டு இருங்க, அவருக்கு என்ன பெரிய வயசாகிடுச்சு, சரணமாமாவோட 4 வயசுக்கு மூத்தவர் இவ்வளோ தானே, ஏன் அவன் சரணமாமாவுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு அவர் கல்யாணம் முடிச்சு போய் நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இல்லை எப்படின்னாலும் வயசு தானே அப்படிங்கிறாங்க. மயில் அவங்க முடிக்கணும்னு ஆசைப்பட்டால் எந்த வயசுனாலும் முடிக்கலாம் வைக்கலாம். சினிமா நடிகர்லாம் பெரிய பெரிய ஆள் வயசான காலத்தில் வந்து கொஞ்சம் வயசு பிள்ளைய கல்யாணம் முடிக்கலையா வைக்கலையா, அவங்களும் குடும்பத்தில் நடக்கலையா, பிள்ளையை பற்றி தான் வளர்க்கலையா, அதனால் அதெல்லாம் பேச வேண்டாம். யார் இந்த வயசு வரைக்கும் இருப்பாங்க போவாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான், அது ஒரு முடிவு மட்டும் கிடையாது. இப்போ 40 வயசுக்காரன் இறக்குறவனும் இருக்கான், 100 வயசில் இறக்குறவனும் இருக்கான், 150 வயசில் இருக்கிறவனும் இருக்கான். தான் உடம்பு ஆரோக்கியம் என்னவோ, தன்னுடைய வாயில் நாள் என்னவோ அது வரைக்கும் இருக்க போகிறாங்க. அது யாராக இருந்தாலும் அதான் உண்மை நிலை. அதுக்காக வயசாகி போச்சு நீ கல்யாணம் முடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது தவறு. அதுக்கேற்ற ஒரு பொண்ணை பார்த்து சித்தப்பாவை கட்டி வச்சா முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக பாருங்கள் சித்தப்பா, நானே ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து உங்களுக்கு கட்டி வைப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லார் பேரையுமே போட்டு சூப்பராக ஃபங்க்ஷனை பண்ணிடுவோம். கல்யாண செலவில் பாதி செலவு என் செலவு சித்தப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. மீதி செலவு எங்கள் செலவு சித்தப்பா அப்படிங்கிறாங்க ராஜி. அப்பா கேட்கும் போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா அதுக்கு நான் வேலைக்கு போயிடுவோம்ல அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நாள் சித்தப்பா காத்திருக்கணுமா அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை அவ்வளோ நாள் காத்திருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கோமதி சொல்கிறாங்க. டேய் ஒரு பொண்ணை மட்டும் பாருடா, ஃபுல் செலவு எங்களோட இதுடா, நான் வீட்டுக்காரை சொல்லி செலவு பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது சூப்பர் ஐடியாக்கா ராஜி, நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் சரி தான், சிம்பிளானாலும் பண்ணாலும் சரி தான், பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை அடித்தாலும் அடித்து நேராக நம்ம வீட்டுக்கு கொடுத்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுறாங்க. சரி உனக்குள்ள ஃபீலிங் எனக்கு இருக்குது, நம்ம அத்தைக்கு இருக்கும், மக்களுக்கு இருக்கும், அதாவது உங்கள் அத்தைக்கு இருக்கும், என்ன செய்கிறது கூட பிறந்துட்டோம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கல. அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி கவலைப்படாத எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சோறு போடுங்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா இவ்வளோ கவலையிலையும் சோறு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏம்மா சோறு தான் முக்கியம், சோறு தான் நம்மளுக்கு சொர்க்கம், சோறை போடுமா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுதாங்க. சாப்பிட்டோன்னா கடைக்கு போகிறாங்க. அப்புறம் முத்துவேல் ஏற்றாப்புல வர்றாரு. டேய் கல்யாண வேலைகள் அவ்வளோ இருக்குது, நாளைக்கு நாள் வைக்கணும், உம்பாட்டில் அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணே நாளைக்கு நாள் வைக்கிறீங்க குமாருக்கு, ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம வீட்டில் உள்ள ஒரே பையன், அவன் நல்லா இருக்கட்டும், அதில் ஆசீர்வாதம் உண்டு மாச்சிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிக்கையில் என் பேரோ அக்கா பேரோ அஜி பேரோ எண்ணே போடல, நாங்கள்லாம் உங்களுக்கு உறவு இல்லையானே அப்படின்னா. டேய் நான் பத்திரிக்கையை இது பண்ணலடா,
பத்திரிக்கையை ஃபுல்லாக பார்த்தது சக்திவேல் அப்படிங்கிறாங்க. உங்களை கேட்டால் அங்கே கேட்டால் உங்களை சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை பத்திரிக்கை அவன் தான் கொடுத்தான், அண்ணன் கொடுக்கல. அதுபோக வந்து யார் பேட்டு போடுதாங்களோ போடலையோ உன் பேரை நான் போட சொல்லியிருப்பேன், என் தம்பிட்டா அப்படியே நினைக்காத அப்படிங்கிறாங்க. நானும் எங்கள் அண்ணனாக தானே நினச்சிட்ருக்கேன், நீங்கள் தானே நீ ஒன்றும் நினைக்கலன்னு ரொம்ப வருத்தமாயிட்டு ராஜ் ரொம்ப அழுத்துட்டானே அப்படிங்கிறாங்க. அவளை பற்றிலாம் பேசாடா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் வேணால் அவன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாண்ணே, அவன் ரொம்ப பாசமாக இருக்கானே அவன் மேலே. ஆனால் சொன்னோன்னே ரொம்ப கண் கலங்கிட்டானே, என் பேரே போடலன்னு கண் கலங்கிட்டான், அவள் பேரும் இல்லைன்னு துடிச்சு போயிட்டானே, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அக்காவும் உங்கள் பிறந்தநாள்லேருந்து எல்லாத்துக்குமே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்கள் பிறந்தநாள் வரவங்க கூட வீட்டில் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கள் மச்சானுக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் வந்து சரி ஆகிட்டா என்ன நல்லா இருக்கட்டும், நம்மளுக்கு வயசு மூத்தவர் முன்னாள் முதலாளின்னு நினச்சி அவரும் அப்படியே இருந்து போகிறாருண்ணே, நீங்கள் தப்பாக நினைக்கிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா அவங்கள பற்றி பேச வேண்டாம், நாளைக்கு நாள் வைக்க போகிறாங்க, இன்றைக்கி நீ வேலைக்கு போகிறே என்ன தெரியாது, நாளைக்கு லீவு போட்டுடா, நீ வந்து முன்னாடி இருக்கணும், நம்ம வீட்டில் 3 பையங்கன்னா நீ வந்து என் கூட வந்து நிற்கணும்டா, சக்திவேல்னு சொல்லிட்டு போகிறான். அண்ணன் பை பக்கத்தில் மூத்தவன் பக்கத்தில் நிற்கணும்டா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்டா நடந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே பைக் இல்லைண்ணே அதை நடந்து போகிறேன். ஏய் நம்ம வீட்டில் எத்தனை கார் இருக்குது, பைக் இருக்குது, ஏன்டா நடந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நீ கொஞ்சம் இலக்கமாக பேசுவேன், இலையண்ணா ஒரு மாதிரி பேசுவான், வேலை பார்க்குறதுக்கு மச்சாங்கிட்ட பைக்கு என் பைக்கு இங்கே போய் கேட்டு போறியான்னு கேட்பானே, அதானே அப்படிங்கிறாங்க. சரிடா போய்ட்டு பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. சரிடா நான் காரில் கொண்டு விட்டு போட்டானே அப்படிங்கிறாங்க. வேண்டானே சரி யார் நான் காரில் கொண்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொண்டு பாண்டியன் கடை முன்னாடி விடுதாங்க. உடனே கடைக்குள்ளே இறங்கி போகிறாங்க. என்னடா காரில் வந்து இறங்குற அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் விடுதாங்க. யார் காருன்னு பார்த்தியா பாண்டியா அப்படிங்கிறாங்க. யார் காரு அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே உனக்கு எது வீட்டுக்காரங்க கார் தான் அப்படிங்கிறாங்க. யார் அவங்க காரா, உங்கள் கார்லாண்டா யார் வந்து அப்படிங்கிறாங்க. மச்சான் அவங்க காரா, அது எங்கள் கார் மச்சான், உங்கள் காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் குடும்பக்காரர் தானே மச்சான், எனக்கு அதில் பங்கு உண்டுல, அதான் ஏறி வந்தேன், என் காரை மொத்தம் அவங்க பயன்படுத்தாங்கல்ல, அதான் என் காரை நானும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஏறி வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ நான் என்ன சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி வாங்கிட்டு வர தான் சொன்னேன் அப்படிங்கிற. மச்சான் மறந்துட்டேன் மச்சான் அப்படிங்கிறேன். உனக்கு நல்லா மறக்கும், டெலிவரி பண்ண போனாலும் மறந்துட்டாங்க, பைசா அவங்க மறந்துட்டாங்க, டெலிவரி பண்ணிவிட்டு டெலிவரி எதுக்கு போய் வீட்டில் போய் டெலிவரி பண்ணால் வீட்டில் போய் காசு வாங்கிக்கலான்னு தான் போகிறேன், அங்கே போய் காசு வாங்காமல் வந்து மறந்துட்டேன் மச்சாங்க. என்னப்பா அவங்க கதை அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் பல ஊரில் மறந்துட்டேன், நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் மச்சான் அப்படிங்கிறாங்க. லீவு தானே, ஆமாம் துறை வந்து பார்க்குற வேலை அப்படி பார்க்குறாரு, இதில் ஓய்வு எடுத்து தான் இவர் வந்து மறுபடியும் வேலை செய்வார் அப்படிங்கிறாங்க. மச்சான் ஓய்வு வந்து எனக்கு எடுக்கல மச்சான், நாளைக்கு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நாள் வைக்காங்க, நான் இல்லைனா சரியாக வராத மச்சான் அப்படிங்கிறாங்க. ஓ நொன்னம்மானுக்கு நாளைக்கு ஆங்களோ அப்படிங்கிறாங்க. முதல்ல பத்திரிக்கையில் பேர் போட்டிருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. மச்சான் பத்திரிக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி பேர் போடலை, ஆனாலும் நான் போக முடியாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு குமரேசன் சொல்லிட்டாங்க. உனக்கு கவலையாக இல்லையா பழனி அப்படிங்கிறாங்க. ரொம்ப கவலையாக தான் இருக்குது, என்ன செய்ய முடியும், அந்த பையனுக்காவது கல்யாணம் பண்ணிட்டுங்கிறது ஆறுதல் தான் போக வேண்டியிருக்கு. எங்கள் மூத்தண்ணே என்கிட்ட வருத்தப்பட்டார், நான் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாடா தம்பி, கொடுத்தது இளையவன் அவன் அடிக்காமல் விட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லு, நான் பத்திரிக்கை அடிச்சு தரேன் அண்ணன் பேரை போட்டு நீ கொடு அப்படின்னு சொல்லுதாரு. சரி நம்ம எதுக்கு ஒரு பத்திரிக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு, என்ன நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம், நம்மளுக்கு இருக்க உறவுன்னா மச்சான் புள்ளி இருந்தானே, வேறு என்ன உறவு அப்படிங்கிறான். அப்படியே நடிப்பான். சரி மாமா இப்போ பாருங்கள் ஒரு நாள் லீவ் வேணுமா ஏம்மா அண்ணன் மூணுக்கு நாளைக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்லுதாரு. பாண்டியா லீவை கொடு, போயிட்டு வரட்டும், எந்த வேலை இப்படியோ கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் போயிடும், அவன் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா முதல்ல எனக்கு வேண்டிய சித்தப்பன் தானே, சித்தப்பன் முன்னாடி போய் நிற்கட்டும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு என்னடா லீவு, இன்றைக்கே தரேன், இங்கே ஏதாவது வேலை இருந்தால் பாரு, அதுபோக வந்து நாளைக்கு நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கேயே இரு, நீ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே சிந்திச்சு அம்மா அப்போ நானே தான் எல்லாம் டெலிவரி பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. டேய் மாப்பிள்ளை டெலிவரி பண்ண முடியலன்னா ஒரே ஒரு கால் பண்ணடா, விசேஷ விடாதான் வந்து நான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க சும்மா தான் சொன்னேன், நீ போய்ட்டு வாங்க, நானும் தாத்தாவும் இருக்கவங்கள பார்த்துக்குவோம், அப்பா இருக்காங்க, அது போக தேவைப்பட்டால் கூட நான் கதிரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவனை கூப்பிடாடா பாவம், அவன் சைக்கிள்லேயே சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு அலைதான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக தான், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், பகல்லையாவது ரெஸ்ட் எடுக்கட்டும், நைட்டு பூரா சைக்கிள் மிஞ்சி 30 ரூபா சாப்பாடு கொடுத்துட்ருக்கான், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கோமதி முன்னாடி கூட சொன்னால சைக்கிளில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. டேய் பழனி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. செந்தில் நீ டெலிவரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்பா என்னமோ சொல்ல வராங்க, கேட்டு போகலான்னு பார்த்தா அவர் உடனே டெலிவரி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அதை சொல்லிடுறோம் கண்ணா கண்டு போகிறாங்க. சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. முன்னாடி எங்கள் பாரு, நான் வந்து பைக் எடுத்துக்கான அவன் எடுத்துக்க மாட்டான், அந்த பைக்கும் அவன் எடுத்துக்க மாட்டான், ஆனால் நீ ஏதாவது வாங்கி கொடுத்தா அவன் கண்டிப்பாக வாங்குவான். உன் ஓட்ட சைக்கிளே வாங்கி அவன் ஓட்டுதான். அப்படி ஓட்டும் போது
நீ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் பைக்கை அவன் கண்டிப்பாக வாங்கிப்பான். நான் அவன்கிட்ட பணம் தரேன். நீ வந்து பைக்கை வாங்கி கொடுத்துரு. ஏன் நான் வந்து மாமாட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மச்சான்ட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தேன். அதை என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதை மாப்பிள்ளை உனக்கு எடுத்து தரேன். மாமன் சீதனமாக உனக்கு தரேன்பா. நீ என்னைக்கு பெரிய ஆளாக வரையோ அன்னைக்கு எனக்கு ஒரு பைக் வாங்கி தப்பான்னு சொல்லு. அவன் வாங்கிப்பான். ஆனால் என்கிட்ட வாங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான், இது ரொம்ப நல்லதாக இருக்குது. நாளைக்கு தானே வந்து நான் வந்து நாளைக்கு இது வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி இந்த பைக்கை வாங்கி கொண்டு கொடுத்துருதான் மச்சான் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்க கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஷோரூம் போகிறாரு. ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி சூப்பர் பைக்காக ஒன்று எடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பைக் வேணும் அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளை என்ன பைக் எடுத்துருந்துச்சு கையில் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவன் நண்பன் ஃப்ரெண்டு பைக் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. சரி அப்போ ஸ்ப்ளெண்டரை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளெண்டர் வாங்குறாரு. வாங்கிட்டு அதுக்கு சீட்டு கவர் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வீட்டில் கொண்டு நிப்பாட்டுதாரு. இங்கே இப்போ இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காரு கதிரே அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை வேலைக்கு போகணும்ல அப்படிங்க. ஆமாம்மா போகணும் அப்படிங்கிறாங்க. சைக்கிளில் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குமாடா அப்படிங்கிறாங்க. அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, வழக்கம் போல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு. உடம்பு ரொம்ப வலிக்குது. சொல்ல மாப்பிள்ள மாமனார் கிஃப்ட்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க வைப்பாங்க. சிலவங்க வசதிக்கு ஏற்றாப்புல கார் வாங்கி கொடுப்பாங்க, பைக் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. மாமன் உனக்கு பைக் வாங்கி கண்டா அப்படிங்கிறேன். ஏன் மாமா யார் ஏற்றுட்டுக்காரங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. டேய் நானும் ஏற்றுட்டுக்காரன் தானடா, உனக்கு மாமன் தானடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு பைக் வேணும் மாப்பிள்ள வெளியே நிற்கு அப்படிங்க. காமெடி பண்ணாதாம்மா, நீனே 50 கிலோமீட்டருக்கும் வீட்டில் அப்பாட்ட போராடிக்கிட்டு இருக்க, நீ போய் எனக்கு பைக் வாங்கி தர போறியா அப்படிங்கிறாங்க. வெளியே போய் பாருடா வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகிறாங்க. புது பைக் நிற்கு. மாமா இந்த பைக் எது மாமா அப்படிங்கிறாங்க. டேய் என்னை பார்க்க உனக்கு எப்படிடா தெரியுது, நான் இழிச்ச வேணாடா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாட்ட பணம் கேட்டுகிட்டே இருந்தேன்டா, அவர் தந்துகிட்டே இருந்தார், பேங்கில் போட்டு வச்சுருந்தேன், அதை மொத்தமாக எடுத்து கொண்டு தான்டா பைக் வாங்கினேன். என் மருமனுக்கு நான் ஏதாவது சீதனம் கொடுக்கணும்லடா, எங்கள் அண்ணன் பிள்ளையை நீ கட்டியிருக்க, உனக்கு தரணும்லடா புட்றா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் மாமன் வந்து ஆக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாமனுக்கு அடுத்தவனா சரி அப்போ நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா சின்ன வயசுலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா இருக்கட்டும், உனக்கு பைக் நீ புது பைக் வச்சுக்கலாம் மாமா, நீ ஏன் பழைய பைக் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, நான் மளிகை கடைக்கு டெலிவரி பண்ணுதேன், நீ காலேஜ் போகிற, மதியத்துக்கு மேலே வந்து உணவு டெலிவரி பண்ண போகிற, அப்படி போகும்போது வந்து 4 இடத்துக்கு போகும்போது பைக் இருந்தால் தான் சரி, சைக்கிள் வந்து இது மிதிச்சிட்டு கஷ்டமாக இருக்குமா மாப்பிள்ள, இதை வச்சுக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நன்றி, மாமனுக்கு என்ன நன்றி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்த கோமதி பழனி நீனா வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து கதிட்டு இருக்கும்போது இப்படி கட்டுறாதக்கா, மறுபடியும் சந்தேகப்பட்டுருவான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. மச்சான் தான் என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னார், மச்சான் கொடுத்தோன்னு சொன்னாலோ நீ கொடுத்தோன்னு சொன்னாலும் அவன் வாங்க மாட்டான், அதனால் வந்து மாப்பிள்ளைக்கு நீ நான் கிஃப்ட் கொடுக்கன்னு சொல்லி நீ கொடு வாங்கிப்பான், உன்னை தட்ட மாட்டான், நீ சொல்லி உன் பழைய சைக்கிளே எடுத்து ஓட்டுறான், அதை மாதிரி வந்து உனக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கான், நீ கொடுத்துருன்னு சொன்னார், அதாங்க வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை பேசிகிட்டு இருக்கிறத மயில் கேட்டுருந்தாங்க. ஓ மாமா தான் வாங்கி கொடுத்துருக்காங்களா, இந்த சித்தப்பா வாங்கி கொடுக்கலையா, சித்தப்பா வாங்கி கொடுக்காம ரொம்ப சீன் போட்டுட்ருக்காங்களா, இதை கதிர் தம்பிக்கு தெரியப்படுத்தினா பைக் வேணான்னு விட்டுருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க யோசனை மயில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கோமதி போயிடுறாங்க. பாரு மயில், நீ எவ்வளோ விஷயத்தையோ வந்து வாய் உளறி என்னெல்லாமோ சொல்லியிருக்க, ஆனால் கதிருக்கு வந்து பழனி பைக் வாங்கி கொடுக்கல, என் வீட்டுக்கார் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாமியாரை யாருன்னு பார்ப்ப, அன்னைக்கு நீ சொல்லும்போது அவன் பைக்கு வேணான்னு விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் மருமகளாக நீ இருக்க மாட்ட, அதுக்கப்புறம் உன் வீட்டில் வாழ வேண்டியது தான் இருப்ப, நினச்சிக்கோ. நீ சொல்லும் போது வந்து கதிர் கண்டிப்பாக வண்டியை வேண்டாமா, அவள் என் வீட்டுக்காருக்கும் அவனுக்கும் பயங்கரமாக வருத்தம் வரும்போது அப்பனும் பிள்ளைக்கும் உறவே இல்லாத மாதிரி போகும்போது நான் வந்து உன் புருஷன்கிட்ட பேச வேண்டியிருக்கும், உன் புருஷன் வந்து இந்த வீட்டிலுடைய நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு நீ தான் காரணமானு சொல்லிட்டு எனக்கே வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவான். இதுக்கு மேலே இது சம்மந்தமாக ஏதாவது நீ வச்சேன்னா நல்லாவே இருக்காது, பார்த்துக்கோ. எங்கள் 2 பேரை தாண்டி உனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், தெரிஞ்சிச்சு எப்படி தெரிஞ்சாலும் என் வீட்டுக்காரர் தெரிஞ்சாலும் உன்னை வச்சு தான் தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நான் சரவணன்கிட்ட சொல்லுவேன், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நான் இதை சொல்லவே மாட்டேன், இவ்வளோ நாள் வாய் வளமுனே நான் சொல்ல மாட்டேன், சாரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சொல்லாட்டா உனக்கு நல்லது, சொன்னால் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் நீ சொன்ன அப்படின்னா கதிர் வண்டி வேண்டாம்னா எங்கள் குடும்பத்துக்கு பிடிச்ச தரித்திரியம் போச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பி விட்ருவோம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இன்னைக்கு தரித்திரியன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நேராக அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுமா இந்த மாதிரி எங்கள் அத்தை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி உங்கள் அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் எல்லாத்தையும் ஓட்ட வாய் மாதிரி மாமாட்ட உளறேண்ணா, அதனால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருதான்,
இந்த விஷயம் வந்து 3வது ஆள் எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. உன்னைய தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா நீ தான் தெரிஞ்சதாக நான் வந்து உன்னை வச்சு தான் தெரிஞ்சதாகவும் உன் புருஷனை சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் வச்சுருன்னு சொல்கிறாங்கம்மா. நல்ல வேளை நான் இதை சொல்லவே மாட்டேன். அத்தை வந்து இதை சொல்லலாம்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். என் வீட்டில் ஏதாவது பிரச்சனையை கிளப்பிவிடுவேன்னு சொல்லி பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடி இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாத. ஆனால் இன்னும் சொல்லணும்னா நாசுக்கா சொல்லுடி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. போகிற போக்க பார்த்தா அந்த அத்தை வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சுருவாங்களோ, இல்லை அத்தைகிட்ட நம்ம யாருன்னு நிரூபிக்கணும், அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு வரும், நம்ம அதை பயன்படுத்திக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ நாளைக்கு மறுநாள் காலையிலே விடியுது. நாலு விற்கிற வீட்டில் வந்துட்டு வேலைகள் நடக்குது. நடந்த உடனே பழனி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிற்கிறாரு. அப்போ ஒரு ஆள் கேட்குறா, என்னப்பா உன் மச்சினன் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என் அண்ணனுக்கு 3 நாளைக்கு அவ்வளோ தான் போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா பழனி வந்து பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீனும் என் அண்ணன் மாதிரியா கட்டி வைக்க மாட்டீங்க, ரொம்ப பாவம்பா அந்த பையன் வயிற்றுச்ச பிடிக்காம அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வேணா ஒரு பொண்ணை பார்த்துருவோமா அம்மா அப்படிங்கிறாங்க. அவன் பார்த்துட வேண்டியதான், என் அண்ணன் மாதிரி பார்த்த மாதிரி தெரியல, இல்லை நம்ம பார்க்க வேண்டியதான். நானும் அதை அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லுறது கிடையாது. என் அண்ணன் மாதிரி இருக்கும் நீ பார்த்தோன்னா அது ஒரு குறையாக வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் ஒன்றும் கல்யாணம் முடிக்காங்க, அதுக்கு முன்னாடி இவனுக்கு முடிச்சு வச்சுட்டு பழனிக்கு முடிச்சு வச்சுட்டு அவங்க முடிச்சிருக்கணும். அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியாக நினைக்கலையே என்னமோ தெரில. பத்திக்கு இனிமேல் ஊரில் ஊரம் கொடுத்த காடில் அவன் பேர் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பையன் பாரு, எங்கள் அண்ணன் வீட்டு கல்யாணம் சொல்லி லீவை போட்டு அங்கே எல்லா வேலையும் நீ செஞ்சுட்டு இருப்பான். உண்மையிலேயே ஒரு வெகுளியான பையன். இந்த பையனை மாதிரி ஒரு அண்ணன் தம்பி கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ காதல் கல்யாணம் பண்ணால் அவங்க என்ன செய்வாங்க சொல்லு, அவன் என்ன செய்வான்னு சொல்லு பாண்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் காதல் கல்யாணம் பண்ணேன், கோமதி நானும் தான் வேணும்னு வந்துட்டாங்களோ, அதுலேருந்து வீட்டுக்குள்ள எடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நானும் ஆரம்பத்தில் உன் தம்பி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பாசத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், சரி இந்த காலத்துக்கு நம்ம பிள்ளை மாதிரி இருந்துட்டு போகிறோன்னு நினச்சேன். நானும் அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் போயிடலான்னு பார்க்கும்போது என் அண்ணன்மார் நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணியா நீலாம் அவங்களுக்கு பயப்படுதியா அப்படிங்க. பயம்னா அந்த பயம் இல்லை, என் தம்பி கல்யாணம் முடிச்சு நீ யார் இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்டில் அசிங்கப்படுத்துவாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களையும் போய் அசிங்கப்படுத்துவாங்க. நம்மளால் வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் தனக்குன்னு நினைக்கிறத அனுமதிக்க முடியல. அதுபோக இவனும் சரி நம்மளுக்கு கல்யாணமே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற வெறுப்புக்கு வந்துடுவாங்க நாங்கள் சண்டை போட்டோம்னா, அவன் கல்யாணத்து விஷயமா வச்சுக்கிட்டு. அதனால தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதும் சரி தான்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே கல்யாண வீட்டில் நாளைக்கு இதுக்குள்ள ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு வாரத்தில் கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. பத்திரிக்கை தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சக்திவேல் வந்து நகையை பார்க்குறாரு ராஜோட அம்மா படத்தில். நகை எல்லாமே புதுசு மாதிரி இருக்குது. அப்போ ராஜி அம்மாட்ட கேட்குறாங்க, என்ன நகையெல்லாம் ரொம்ப புதுசு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னே தெரியல. இந்த சூழ்நிலையில் ராஜியோட சித்தி வராங்க. மச்சான் மச்சான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து நாங்கள் நகையை வந்து தங்க தண்ணியில் கழுவிருக்கோம், சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே அப்படிங்கிறாங்க. உன் நகை முன்னிலையம்மா, அக்கா நகை தானே முன்னுது அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் அக்கா நகையை வந்து 2 வாட்டி கழுவிருக்கு, அதனால் நல்லா முன்னுது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இதை பழனி பார்த்துட்டே இருக்கார். நகையை பூரா அண்ணி வந்து நம்ம ராஜிட்ட கொடுத்தாங்க. இப்போ என்ன நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வராங்க. சின்னண்ணி அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன குழந்தைனாரே அப்படிங்கிறாங்க. அண்ணி கழுத்தில் எப்படி நகை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. போட்டிருக்காங்க வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியும், இவங்க நகையெல்லாம் தான் ராஜிட்ட கொடுத்தாங்க, நகை எப்படி வந்துச்சு ராஜி கொடுத்துட்டாளா அப்படிங்கிறாங்க. ராஜிட்ட யார் வாங்கலை, ராஜிக்கிட்டே அது இருக்குன்னு சொல்லி அக்கா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னது அப்படிங்கிறாங்க. கவரிங் அப்படிங்கிறாங்க. கவரிங்கா அப்படிங்கிறாங்க. கத்திராதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்கு நினைக்கிறாங்க. தான் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தங்க நகையை கொடுத்துட்டு அண்ணி வந்து கவரிங்க போட்டிருக்காங்களே. அண்ணி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க. எங்கள் அண்ணன் வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வீட்லேயும் வந்து எத்தனை கோடி ரூபாய்க்கு அதிபதி அவங்க. அண்ணி இப்படி இருக்காங்களே கவரிங்க போட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே முத்துவேல் பக்கத்தில் வராரு. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணுற, உனக்கு கல்யாணம் முடிய வேண்டிய வயசில் அண்ணன் பொண்ணு கல்யாணம் முடியுதே, நம்மளுக்கு கல்யாணம் முடியலன்னு ஃபீல் பண்ணுறியா? நான் நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கேன், நீ பாண்டியன் மட்டும் வந்துரு, நீ பேசாமல் வந்து அந்த நம்ம ஸ்விம்மிங் பூலில் நீனே பார்த்துக்கோ, ஏன்னா நீனே அதுக்கு அதிபர்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடறேன்டா. நீ கூலிக்காரன்னு சொன்னோன்னே யாருமே பொண்ணு தர மாட்டேங்காண்டா, அதான்டா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைண்ணே வேறு என்னடா அப்படிங்க. ஒன்றுமில்லைங்கிறாங்க. குழந்தைனால எதையும் சொல்லிடாதாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. ராஜோட அம்மா மாரியும் காமிக்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க ராஜோட பாட்டி. இதை சொன்ன ஏன்டா அம்மா ஒன்று பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பத்திரிக்கையில் என் பேர் போடலை, இது நினைக்காதப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி போடுறா வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. வந்தவங்க பூரா கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அண்ணே சக்திவேல் சாப்பாடு பயங்கரமாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம என்ன சாதாரணப்பட்ட ஆளா?
நம்ம இல்லைன்னா சாதாரண ஒரு மளிகை கடையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு குருவி கூடு மாதிரி வீட்டில் இருக்கமா, நம்ம பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ கோடியை செலவு பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற என்ன இருக்குது, இருக்குது ஒரே பையன், அவ்வளோ சொத்து அவனுக்கு தானே. நம்ம சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு இருக்காங்க. பாண்டியன் அப்போ தான் கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு. இன்பந்தாயம் பண்ணிகிட்டு இருக்கானோ, கல்யாணத்தில் அந்த மாதிரி முடிச்சு வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. என்ன என்ன கோமதி சாப்பாடு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வடை பாயசம் எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கன்னா அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க செயின் தொழில் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் விசேஷம்னு அந்த சாப்பாடை வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செய்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து பைக்கில் வந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வராரு. இதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, சைக்கிளில் போயிருந்தோம், நம்ம பைக் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் விஷயத்தை மாமாட்ட சொல்லுமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க. அத்தை வேறு நம்ம சொன்னால் வந்து வீட்டுக்கு வேறு போன் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்ட்டு வராங்க. இங்கே தயார் நிலையில் இருக்காங்க கோமதி. இன்றைக்கி வந்து அந்த பைக் விஷயத்தை சொல்லிவிட்டோம், ஒரு கொடுப்பு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சொல்ல வேண்டாம் நம்ம சொன்னோம்னா வந்து அத்தை நம்மளை வீட்டு விட்டு அனுப்பி விட்றாங்கன்னு சொல்லிட்டு மாமா வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிட்டேன் போதும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்ட பிறகு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செரிமானம் எடுக்கணும்னா ஒரு வெத்தலையும் ஒரு 2 மிளகு வச்சு தரணும்மா அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையும் மிளகு வச்சு கொடுக்குறாங்க, சவைக்கிறாங்க. ஆமாம்மா இதான் வந்து நம்ம பாரம்பரிய உணவு செரிமானத்துக்குள்ள மருந்து மாதிரி. வெத்தலை வந்து உடலுக்கு பல நன்மையை தருது. உடலில் எடையை குறைக்கிறதா இருந்தாலும் சரி தான், உடலை சுத்தப்படுத்துறதா இருந்தாலும் சரி தான், உடனே செரிமானத்துக்காக இருந்தாலும் சரி தான், அருமையான ஒரு மருந்துமா, இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு போகிறாங்க. எப்போ நல்ல விளைவு சொல்லலை அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுதாங்க கோமதி. இந்த சூழ்நிலையில் வந்து கதிர் வந்து தூங்க போகிறாரு. அப்போ செந்தில் கதிர் சாப்பிட்டு போடாமல் அப்படிங்கிறாங்க. மூச்சே கட்டாமல் போகிறாங்க. உடனே மயில் நீனாவது பேசு அப்படிங்கிறாங்க. தம்பி கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நீ எனக்கு தூக்கம் வருது அப்படிங்க, சாப்பிட்டு தூங்கு தம்பி அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வைக்கிறாங்க. உடனே இல்லை போதும் நீ சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ராஜி வந்துடுறாங்க. ராஜி வந்தோடனே நீங்கள் போங்க நிலக்கா, நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே தான் வச்சிட்டேன்னா நீ வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் புருஷனுக்கு நான் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, யாருமே இல்லைம்மா, நீ பந்தி வச்ச, அவன் பொண்டாட்டி வந்துட்டு அவள் பார்த்துப்பா நீ போ அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி எல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க. ராஜி முகம் ரொம்ப வாடி இருக்குது. நம்ம அண்ணங்க நான் கல்யாணத்துக்கு 4 வைக்காங்க, என்னால் போக முடியலைன்னு இருந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி. ராஜி உட்காரு நீ வரல அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நீ உட்காரு நான் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சாப்பாடு வைக்கிறாங்க. ராஜியும் கதிரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குல்ல, இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இன்றைக்கி விருந்து வச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் மாலை கழுத்துமாக இருந்து சாப்பிட்ட மாதிரியே சிந்தனை பண்ணி பார்க்குறாங்க. கோமதி ஐயோ நல்லா இருக்குது, நம்ம கண்ணே கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க ஜோடி பொருத்தமாக சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை நல்ல மனசு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தான் தெரியுது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பழனி அங்கேருந்து வீட்டுக்குள்ளேருந்து வராரு. வந்தோடனே என்ன மாப்பிள்ள சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேம்மா, நீ பைக் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாம்மா, ஆனால் வந்து இந்த உதவியை நீ செய்யணும்னு நினைக்க பார்க்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. டே இதெல்லாம் என்னடா உதவி, ஏன்னா மாமாக்கிட்ட இருந்தாலும் கேளு, ஒரு கார் வாங்கினாலும் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கார் வாங்கி கொடுத்துட்டேன் நீ அப்படிங்கிறாங்க. வாங்கி கொடுத்துருவா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகிறாரு. எப்படிடா கார் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதையும் மச்சான்ட்ட காசு வாங்கி நான் வாங்கி கொண்டு கொடுக்க போகிறேன். கேட்டால் நான் வாங்கி கொடுத்துன்னு சொல்ல போகிறேன், மச்சான் சொல்ல போகிறாரா நீ சொல்ல போறியா அப்படிங்கிறாங்க. டேய் தங்கமேல் இருக்காடா, அவள் சொல்கிறாடா நினச்சிவேன், தங்கமேல் சொல்லி பிள்ளை சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், சொன்னால் வந்தவளுக்கு வேறு ஒரு வைத்தியம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதனால் அவள் சொல்ல மாட்டா. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி பேசாத, எதனால் ரகசியமாக பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான் பேசணுமாக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே நிலமை சரியில்லடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்மளை தான் அந்த அத்தை சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் வீட்டில் ஃபங்க்ஷன் நீங்கள் போகலான்னு வருத்தப்படுறீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அத்தை வருத்தப்படுறீங்களான்னு சொல்லும் போதே உங்களுக்கு கண்டி வந்துட்டு சாரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நீனும் கொலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் கொலைப்படுதம்மா அப்படிங்கிறாரு பழனி. இதப்பா யாருமே கொலைப்பட 3 பேரும் கொலைப்படாதாங்க, எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமேல் வந்து கோயிலுக்கு புறந்துட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டில் யாரும் இல்லை, கதிர் தூங்கிடுறாரு. அப்போ பழனி பையன் சொல்கிறாங்க, ஏக்கா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை 4 வைக்கிற வீட்டில் அண்ணி நகையை போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ராஜ்யம் மட்டும் தான் நகை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஆனால் அண்ணி வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கவரிங் நகையை வாங்கி அதே மாதிரி நகையை கழுத்தில் வாங்கி போட்டாங்க. நகையாக கிடந்தோடனே நான் என்ன அண்ணி கழுத்தில் நகை கிடையாதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் கேட்டார் கரெக்டாக, இன்னும் நகை வந்து புதுசாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நாங்கள் நகையை சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு எங்கள் சின்ன அண்ணியும் எங்கள் மூத்த அண்ணியும் சமாளிச்சிட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணி பெரிய கோடீஸ்வரங்க, அப்படி கோடீஸ்வரங்களாக இருக்கையில்
வந்து இப்படி வந்து கவரிங் நகை போட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்கல டபார்னு தங்கமயில் திரும்பி வந்துடுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கெல்லாம் தங்கமயில் கேட்டுறாங்க, இவன் என்ன கோயிலுக்கு போகிறேன்னு நினச்சா இவன் வந்து திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. முன்னாடி நல்லா இருப்பா, மாமாட்ட சொல்லிடாத வச்சிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் நாள் வச்சா வந்து நான் கோயிலுக்கு நல்ல மாதிரி நடந்துச்சுன்னா நான் வந்து கோயிலுக்கு வரேன்னு சொல்லி சக்திவேல் வேண்டியிருப்பார் போல் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு ஒரு பொண்டாட்டியோட. இந்த சூழ்நிலையில் பிரகாரம் சுற்றி வராங்க. அப்புறம் தங்கமயிலும் போகிறாங்க. ரைட்டு, மாமாட்ட சொன்னால் தானே நான் சொன்னேன்னு தெரியும். கதிரோட பைக் வாங்கினா தானே சொல்லக்கூடாது. கதிர் பொண்டாட்டிகிட்ட இருக்க நகையை வந்து ராஜியோட அம்மா நகை தான், ராஜி அம்மா போட்டிருக்குது, கழுத்தில் போட்டிருக்குது கவரிங்னு சொன்னால் பிரச்சனை பயங்கரமாக ஆகும்ல. அது போக வந்து திருட்டு போட்டோம் யார் மேலே வரும், கதிர் மேலே வரும். கண்டிப்பாக வந்து அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இந்த வீட்டில் பயங்கரமாக ரணகலமாக ஆகும். அப்போ மாமா ரொம்பவே கோவப்படுவாங்க. ராஜியும் கதிரும் இந்த வீட்டை வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போகாமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற. யார் நீ பாண்டிய வரும்போது தான் என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேசாதுன்னு பரவாயில்ல, நான் சொல்லுறது சங்கதி உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. உள்ள ராஜியோட அம்மா கழுத்தில் இருக்குது தங்க நகை கிடையாது, அது கவரிங். உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து வந்து அதை ஏமாற்றி போட்டு வச்சுருக்காங்க. அது கவரிங் சரியா, அது தங்கம் கிடையாது அப்படின்றாங்க. இதை ராஜுவோட சித்தி ஷாக்காராங்க. அந்த பிள்ளை எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அப்படிலாம் நம்மளை போமா அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்களும் இங்கே தான் மாற்றிருக்காங்க, பழனி சித்தப்பா வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுட்டேன். நகை வந்து கவரிங்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த நகை வந்து இப்போ ராஜிட்ட கொடுத்தாங்க, ராஜிட்ட தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. ராஜிட்ட தான் இருக்கா நகை, எப்படி அவட்ட போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான்ட்டு, நீ என்கிட்ட மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு தருவன்ட்டு உடனே ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காரு முத்துவேல். உடனே அண்ணே அப்படிங்கிறாங்க, இந்த வீட்டில் என்ன நடக்கு எது நடக்குன்னு தெரியாமல் ஒம்பாட்டில் உட்காந்து வெத்தலை போட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் நிறைய தில்லாலங்கடி வேலை நடக்குனேன், அந்த பாண்டியன் நம்மளை ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிறவங்க. கல்யாணத்துக்கு 4 வச்சாச்சு, ஒரு வாரம் தான் இருக்குது விட்றா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அதோட முக்கியமான கதைண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அண்ணி கழுத்தில் இருக்குனாங்க தங்க நகை இல்லைண்ணே அப்படிங்கிறேன். என்னடா சொல்கிற, ஆமாண்ணே தங்க நகை இல்லை அப்படிங்கிறாங்க. அவள் சுத்தம் பண்ணி போட்டிருக்கா அதனால் அப்படி தெரியுதுடா அப்படிங்கிறாங்க. சுத்தம் பண்ணி போடலாம், ஒன்றும் பண்ணி போடலண்ணே, இந்த மாரியிலேருந்து நம்ம அம்மாலேருந்து எல்லாமே நம்ம ஏமாத்துறாங்க. இந்த பழனி பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க, நம்மள்ட்ட சொல்லலை. நகையை பூரா கொண்டு ராஜிட்ட கொடுத்துருக்காங்க, ராஜிட்ட கொண்டு கொடுத்ததே பழனி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேல் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ராஜா அம்மா கூப்பிட்றாங்க, என்ன தான் நடக்குங்க அப்படிங்கிறாங்க. நீ பதிலே சொல்லாமல் இருக்காங்க. பதில் சொல்லியா சொல்லியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, என் நகையை என் பொண்ணு கொடுத்த பெண்ணை அப்படிங்கிறாங்க. அண்ணி என்ன உங்கள் நகையை உங்கள் பொண்ணு கொடுத்தீங்களா? அப்போ எங்களை பார்க்க இழிச்சவாய் மாதிரி தெரியுதா அண்ணி? இந்த வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு தானே ஓடனா அந்த பையன் எங்கேயோ காலி பண்ணிட்டு வச்சுட்டேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த கதையை உபயோகித்து கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் நகையை கொடுக்கலாம் வைக்கலாம், ஆணையாக்கும் பூனையாக்குங்காங்க. ஏன் நகையை என் பிள்ளை கொடுத்தது இல்லைன்னா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம முத்துவேல் சொல்லுறாரு, உன் பிள்ளைக்கு ஒரு நகையை கொடுத்தியா, என்னைக்கு கேட்க அப்படி கொடுத்த, நான் வாங்கி தந்த நகையை அப்படி அப்படிங்கிறாங்க. என்னங்க என் நகை உனக்குன்னு பேசுகிறீங்க, எனக்கு வாங்கி தந்த நகை வந்து என் பொண்ணுக்கு தானே அப்படி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசாத, இப்போ நகை வந்தாகணும் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் உங்களுக்கு யாருங்க சொன்னா வச்சா அப்படிங்கும்போது மாறி சொல்லிடுறாங்க. அந்த தங்கமயில் உள்ள தான் வந்து என் வீட்டுக்கார்ட்டையும் என்கிட்டையும் வந்து கோயிலேருந்து சொன்னாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துவேலுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. சக்திவேல், இன்னும் நீ என்ன பண்ணாலும் நான் கேட்கலடா அப்படிங்கிறாங்க. அண்ணா இருக்கட்டும், இப்போ நான் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கேன் அந்த பாண்டியனை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ அவனை ஏதாவது அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவன் வீட்டு முன்னேருந்து பேசுவான். நம்ம கல்யாண வீட்டுக்காரன் நம்ம ரொம்ப சீப்பாக நினைப்பான். இப்போ டெக்னிக்கலாக தான் பண்ணணும். முன்னாடி நான் வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாம்னு குமாருக்கு அதை சண்டை போட்ட வேலையில் சொன்னேன். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணு, நம்ம வீட்டில் வந்து நகையை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்லை குடும்பத்தோடு கம்ப்ளைண்ட் பண்ண அவங்கெல்லாம் உள்ளே போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா போலீஸ் வந்து பாண்டியன் வீட்டுக்கு போகுது. பாண்டியன் கிடைக்கும் போது பாண்டியன் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுதாங்க. இந்த மாதிரி நகையை திருடிட்டீங்க அவங்க வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டு நகையை நான் திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு குமரேசன் கேட்காரு, அப்போ கதிர் கல்யாணம் பண்ணத்தோட நாங்கள் அதை பற்றி கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, இவங்க வீட்டு நகை யார் எடுத்தது வச்சது அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் யாரும் நகை எடுக்கலையே வைக்கலையே அப்படிங்கும்போது அது சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா நகை தான் என்கிட்ட இருக்குது, எங்கள் அம்மா தான் வந்தாங்க வச்சாங்கங்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்துவேல் சொல்கிறாரு, இல்லைங்க எங்கள் நகை வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க நான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சக்திவேல் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருந்தால் தான் அவங்க திருடியிருக்காங்க, மேலே நடவடிக்கை எடுங்க வைங்க அப்படிங்கிற போது அவங்க சொல்கிறாங்க, இவங்ககிட்ட வேணால் பேசி பாருங்கள். அப்படிங்க பேசி அவங்க சமரசமாக போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராஜுவோட அம்மா வராங்க ஸ்டேஷனுக்கு. வந்தோடனே, அம்மா
உங்கள் நகை வந்து திருட்டு தான் போச்சா நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை திருட்டுலாம் போகல, என் பொண்ணுக்கு நான் தான் கொடுத்தேன். இவங்க வீம்புக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. என் பொண்ணுக்கோ அவங்க குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நகையை நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இந்த ஊரை நீங்கள் பெரிய ஆள், நீங்களே இப்படி போய் சொல்கிறீங்களா வைக்கிறீங்கன்னு சொல்லி முத்துவேலையும் சக்திவேலையும் போலீஸில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணி எல்லோரையும் அனுப்பி விட்ருதாங்க. உடனே முத்துவேலு சக்திவேல் ரொம்ப கடுப்பில் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நீ என் பொண்டாட்டியே கிடையாது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க ராஜுவோட அம்மாவை. உடனே ராஜு சொல்கிறாங்க, என்னால் தரமா உங்களுக்கு இப்படி அப்படிங்கிறாங்க. இல்லடி என் பொண்ணையும் என் பொண்ணை வீட்டில் கட்டினவங்களையும் அசிங்கப்பட நான் விட முடியாதுலடி, என் வாழ்க்கையெல்லாம் போனால் போயிட்டு போகுது, எனக்கு வாழ்க்கைலாம் வாழ்ந்துட்டேன், என்ன நானும் ஒன்றும் இல்லாதவா கிடையாது. உங்கள் அப்பா வந்து நான் வசதியாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்களோட வசதி அதிகமாக இருக்குது என்ன பொண்ணை கட்டினா நீ கட்டினாரு. இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாமல் இல்லை, என் வீட்டில் பல ஒரு நகை இருக்குது, ஆனால் அதை போட்டேன் கௌரவம் இருக்காதுன்னு உங்கள் அப்பா வாங்கிட்டு கொடுத்த நகையை தான் கழுத்தில் போட்டிருந்தேன். இந்த சூழ்நிலை வந்து உங்கள் அப்பா அவர் வாங்கி கொடுத்த நகை தான் பெரிய நகை மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் எப்படிமா அப்பாவுக்கு தெரிஞ்சு வச்சுச்சு அப்படின்னு சொல்லி ராஜு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து தங்கமேல் தான் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா இந்த விஷயம் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காது, போவதுக்கு காரணமே நம்ம வீட்டில் இருந்து தான் யாராவது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. தங்கமேல் அக்கா தான் எங்கள் சித்தப்பாட்ட சொல்லியிருக்காங்க கோயிலில் போய் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா வாயை பத்துறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ கோயிலில் எங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. யார் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. தங்கமேல் சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அவங்க சின்னவங்கிட்ட போய் கோயிலில் போய் சொல்லியிருக்காங்களா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க கோயிலுக்கு போனாங்களா அப்போ தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு சரியான கிடப்பே, தங்கமேல் வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறீங்களா, என்ன அத்தைன்னு கூப்பிட்றாத, எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துக்குன்னே வந்தியாடி வச்சியாடி அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் வந்துடுறாரு. கோமதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீ பேசுறது பூரா கேட்டேன், மயிலுங்க வா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. நீ மாமா வானா அவனுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த வீட்டுக்குள்ள கதையை பூரா வெளியே பேசுவதை, ஏன் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற, அசிங்கப்படுத்தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் மச்சி அவனு இப்படி நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு பாண்டியன். இதை கேட்டால் மாமா மாமா நான் இங்கே வந்து நீ நல்ல மாதிரி நினைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லலை வைக்கலை, அவங்க வீட்டு நகை நம்மளுக்கு எதுக்கு மாமா, அதான் வந்து உங்கள் வீட்டு நகை என்கிட்ட தான் இருக்குது வாங்கிக்காங்கன்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன், அவங்க வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க வைப்பாங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, அவங்க அம்மா அவங்க பிள்ளைக்கு நகை கொடுத்துருக்காங்க, இதை யாரும் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது சரி தானே, இதை நீ எப்படி அவங்க வீட்டில் சொல்லலாம் வைக்கலாம், டேய் சரவணா வாடா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டிகிட்ட வந்து எப்படி நடக்கணும் எது நடக்கணும்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இந்த குடும்பத்தில் இப்படி தான் அப்படி தான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்றாப்பா, அவள் வித்தியாசமாக பண்ணுறா, அது போக வந்து தம்பிகள்கிட்ட வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கா, ஹனிமூன் போகணும் வைக்கணும், இல்லைனா அந்த வீட்டில் உனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாப்பா, போகிற பக்கம் பார்த்தா என்னை வந்து தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னாலும் சொல்லுவா போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கோமதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பாருடா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து தண்ணி கொடுத்தனம் போக வேண்டாம், அப்பா பாண்டியன் என்னைக்கு வந்து செத்து போனானோ அன்றைக்கி எல்லாருமே தண்ணி கொடுத்துட்டு போங்க, எனக்கு தெரியாதுல்லடா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லுவாங்க, ஏங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, நான் இருக்க வரைக்கும் என் பிள்ளைகள் என் கூடயே இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் இவனுக்கு வந்து ரெக்க முளைச்சிட்டு நான் தனியாக போய் பொழைச்சிக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இது வரைக்கும் அப்படி ஒரு முடிவு எடுக்க நினைக்கல, ஆனால் வந்து போகிற போக்க பார்த்தா அப்படி தான் முடிவு எடுக்கணும் போல் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லுவாங்க, வாயை மூடுடி, உன்னால் தாண்டி இந்த வீட்டில் பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து சாதாரணமாக முடிக்க வேண்டியது என் வீட்டுக்காரர் சுட்டி உசுப்பேற்றிக்கிட்டே இருந்தேன், இப்போ இது சொல்லுது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற வீட்டில் இங்கே நடக்கிறதான் சொல்லி அங்கேருந்து பிரச்சனையை கிளப்பலான்னு பார்க்கையோ, இங்கே பாரு இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கா, இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், நானே கொண்டு விட்டு வந்துடுவேன், என் பையனையும் அதுக்கு சம்மதம் தெரிவிப்பான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஓவராக பண்ணால் அவங்க வீட்டை பார்த்து போக சொல்லுவான், வேறு வழியே இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்லுவாங்க, இது என்னடா பேச்சு, இப்போ தப்பு செய்கிற பொண்டாட்டியை வந்து சொல்லி திருத்தி அவளை பழகி கொண்டாடணும் தவிர்த்து கொண்டு போய் விட்டு வந்துடுவேன் என்ன பேச்சு, நம்ம வீட்லையும் பொட்ட பிள்ளைகள் இருக்குது, என்ன நம்ம வீட்டு பொட்ட பிள்ளைகள் வந்து பெற்றவங்க வந்து இப்படி பேச நம்ம சம்மதிப்போமா, இல்லை நம்ம அதுக்கு அனுமதிப்போமா, அது மாதிரி அதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த வீட்டில் இருக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது, அந்த நடைமுறையை அவன் பொண்டாட்டியை வந்து ஃபாலோ பண்ண சொல்லு, ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம வந்து தனித்தனியாக தான் நிற்க வேண்டியிருக்கும், அது நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கடுப்பாக வெளியே கிளம்புறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.